வணக்கம் நண்பர்களே. கண்களாலேயே ஆயிரம் கதை பேசக்கூடியவங்களா எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய காலச்சக்கரத்தில் 3வது வீடாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். காற்று தத்துவத்தை கொண்டது தாங்க இந்த மிதுன ராசின்னு சொல்லலாம். பெரும்பாலுமே எப்பயுமே சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க வீட்டை பொறுத்த வரைக்குமே எப்போதும் பசுமை நிறைந்ததாக இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே மாதிரி காற்றோட்டமாக இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. வெள்ளை மனசு கொண்டவங்களும் நீங்கள் தான். பெரும்பாலுமே சூதுவாதங்கிறது இருக்காது. எதிர்காலம் பற்றின சிந்தனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். கூடவே உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு புதன் பகவான் தான். அதனால புத்தி சாதுரியங்கிறது நிறைஞ்சவங்களா தான் நீங்கள் இருப்பீங்க. எல்லா கிரகமும் வெவ்வேறு கிரகங்களோட வீட்டில் தான் உச்சடையும். உதாரணமாக செவ்வாயோட வீட்டில் மேஷத்தில் சூரியன் உச்சமடைவார். சுக்கிரன் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்தில் சந்திரன் தான் உச்சரிவார். மிதுன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் புதன் பகவான் தன்னுடைய ராசி சொந்த ராசியில கன்னி ராசியிலேயே உச்ச அடையக்கூடிய யோகம் பெற்றவர். அப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி மிதுன ராசி அன்புகள் தன்னுடைய சொந்த காலில் தான் நிற்கணும்னு நினைப்பாங்க. ஒரு உதவின்னு கூட மற்றவங்கள்ட்ட போய் கேட்டு நிற்க மாட்டாங்க. அது உங்களுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். பெரும்பாலும் மற்றவங்களுக்காக நீங்கள் ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியவங்களா, மற்றவங்களுடைய சுக துக்கங்களை கூட நீங்கள் கலந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க. நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுக்காக ஒரு உதவினா நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்க தயங்கப்படுவீங்கன்னு சொல்லலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தன் கையே தனக்கு உதவிங்கிற பாணியில் தான் நீங்கள் செயல்படுவீங்க. பெரும்பாலுமே உங்களுடைய வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலும் சிறப்பான பலன்கிறது கிடைக்கும். புத்தி சாதுரியமும் சிறப்பாக இருக்கிறதால சொந்த காலில் நின்று உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு உயரத்துக்கு வருவீங்க. உடுக்க இழந்தவன் கை போலங்கிற மாதிரி தான் புதன் பகவானை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் தூக்கி விடக்கூடிய கிரகமும் அவர் தான். அதனால் நீங்கள் என்றென்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் புதன் பகவான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. பெருமாள் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுடுவாங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக தீர்வுக்கான நீங்கள் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்குது. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு பின்புலம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொருளாதார ரீதியாக வியாபார ரீதியாக குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கலுக்கு கூட நீங்கள் தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நம்பிக்கை நிறைந்திருக்கக்கூடிய நாட்களை தான் அமைஞ்சிருக்குது. ராசி அதிபதி புதனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே வக்கரம் பெற்று இருக்கிறதால குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவு இது எல்லாமே நீங்கும். புத்தி சாதுரம் சிறப்பாக இருக்கிறதால திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. எல்லா வகையிலுமே உங்களுடைய சாமர்த்தியங்கிறது பேசும். கடன் தொல்லையால் ஏற்பட்டிருந்த கவலைங்கிறது இனி நீங்க போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே உறவினர் வகையில் நீடிச்சிருந்த பகை வருத்தம் இது எல்லாமே மாறப்போகுது. பொறுப்புங்கிறது கூடவே இந்த நேரம் உங்களுக்கு கூடுதலாக தான் வரும். ஓய்வு எடுக்க நேரம் இல்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தான் இந்த நேரத்தில் நீங்கள் தள்ளப்பட போகிறீங்க. உழைப்போட அருமைங்கிறது உங்களுக்கு ரொம்பவே தெரியும். இனி வரக்கூடிய காலங்களில் உழைப்போட பெருமைங்கிறது நீங்கள் தொடர்ந்து நல்ல பலனை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் குடும்ப நிலையில் பொறுத்த வரைக்குமே கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு சொல்லலாம். சில காலமாகவே கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு சண்டைக்கோழி மாதிரி தான் இருந்திருக்கும். நல்லா இருந்த வாழ்க்கையில் கூட திடீர்னு நீங்கள் பிரச்சனை ஏற்படுறது, வாக்குவாதம் செய்கிறது, வீணான கலக்கம் இல்லாமல் நடக்கிறது இருந்துகிட்டு இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் கோபத்தை கட்டுப்படுத்தினா போதும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி வாழ்க்கை துணையோட ஆலோசனையை இந்த காலத்தில் நீங்கள் கேட்டு செயல்படுறது நல்லது. உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த மனசாபம் நீங்கக்கூடிய வாய்ப்பு கூட அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நண்பர்கள் உறவினர் பொறுத்த வரைக்குமே இந்த காலங்களில் உறவினர்கள் உங்களை ஓரங்கட்டு இருப்பாங்க. நிறைய அவமானங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சகோதர ரீதியாகவும் சந்திச்சிருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் உண்டாக போகுது. நண்பர்கள் உதவியோட வாழ்க்கை சிறப்பு அமையக்கூடிய யோகமும் இனி ஏற்படுன்னு சொல்லலாம். தொடர்ந்து வேலை ரீதியாகவும் சாதிக்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே புதன் பகவானால் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க நல்ல மாற்றத்தை உணர போகிறீங்க. தொடர்ந்து முழு கவனத்தையும் பாடங்களை செலுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மதிப்பெண் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் எடுத்துக்க பாருங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. சில காலமாகவே கூர்மையான வார்த்தைகளால் மற்றவங்க மனசை காயப்படுத்துகிற விதத்தில் தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து இதை எல்லாமே நீங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தாவே போதும். இனி அடையக்கூடிய பலன்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது.
சகோதரர் சகோதரி மேல ரொம்ப அன்பா இருக்கக்கூடிய நீங்க சகோதர வகையிலும் நல்ல மாற்றம் உண்டாக போகுது. இது வரைக்குமே சகோதரர்கள் நீங்க எது சொன்னாலுமே மறுத்து தான் பேசியிருப்பாங்க. ஒரு எதிர்மறை தன்மைங்கிறது இருந்துட்டு இருக்கும். ஆனா இனி மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். உழைப்புக்குண்டான ஊதியங்கிறது இனி உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் எந்த வகையில பிரச்சனையை சந்திச்சீங்களோ அதுல இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய யோகங்கிறது அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட, வழக்கு மாதிரியான பிரச்சனை கூட ஒரு முடிவுங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம். தந்தை வழியிலும் நல்ல மாற்றத்தை நீங்கள் உணரலாம். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், சேமிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்த பாருங்க. அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டும் செலவு செய்கிறது நல்லது. தொடர்ந்து ஆடம்பர செலவுங்கிறது கட்டுப்படுத்திட்டு வந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பான நிலை கிடைக்குன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி தளராமல் சந்திச்சு அதில் வெற்றி பெற போறீங்க. பலர் உங்களுடைய கடின முயற்சி மூலமா அனுபவ அறிவாலையும் எல்லா வகையிலும் எளிதாக முடிக்கக்கூடிய யோகங்கிறது அமைஞ்சிருக்குது. மிருகஷீரிடம் 3ஆம் பாதம் முதல் புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி கொடுக்கக்கூடிய பலன்கிறது சிறப்பாக இருக்குது. பலவித நன்மைகள்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். புகழ்பெற்ற கோவிலுக்கு ஆன்மீக தரிசனம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமையும். தடைப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்தால் நிறைவேற்ற பாருங்க. குலதெய்வ அருளால் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். பெரும்பாலானவர்களுக்கு இந்த நேரம் வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய யோகம், காற்றோட்டமான வீட்டுக்கு குடிபோகக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது. பழைய வண்டி வாகனம் மாற்றக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குது. தாயாரோடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து அவங்களுக்கு மருத்துவ செலவு செஞ்சுட்டு அந்த விதத்தில் எல்லாமே இனி குறையக்கூடிய நேரம்னு சொல்லலாம். மறைமுகமாக எதிரிகள் தொல்லையும் இனி நீங்கும். ரொம்ப நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த பல விஷயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. தொட்டதெல்லாமே உங்களுக்கு பொண்ணாகக்கூடிய நேரங்கிறதால கோபப்படுறதை மட்டும் குறைச்சிக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம். திருமண விஷயம் கூட கைக்கூடி வரும். இளைய சகோதர ரீதியாக திருமண வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பிள்ளைகளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மொத்தத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரம். யதார்த்தமாக பேசி பல விஷயங்களை சாமர்த்தியமாக செஞ்சு முடிக்க போறீங்க. திருமணம், குழந்தைய பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கராராக இருக்க பாருங்க. தொடர்ந்து வியாபார ரீதியாக இந்த நேரம் கவனம் தேவைப்படுது. சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் எதா இருந்தாலும் முதலீடு செய்ய பாருங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். வேலையாட்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால வேலையாட்கள் மேலே கவனம் செலுத்த பாருங்க. முழு கவனமும் நீங்களும் எடுத்துக்கொள்றது நல்லது. கடையை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவங்க கூட இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட்டாகணும். வேலை செய்கிற இடத்துல கூட விமர்சனம், வீண் பழிங்கிறது உங்கள் மேலே வந்து தான் போயிருக்கோம். திறமை இருந்துமே கடின உழைப்பு கொடுத்துமே உங்களுக்கு நிலையான அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு ஆதங்கப்பட்டிருப்பீங்க. தொடர்ந்து ஆதரவுங்கிறது உங்களுக்கு கூடி வரதால வேலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். சலிச்சுக்காம இந்த வேலையை செஞ்சு முடிக்க பாருங்க. ஆர்வத்தோடு செஞ்சு முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம். தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு உங்களால் எதிர்பார்க்க முடியும். வீண் வதந்திகளை நம்பாதீங்க. தொடர்ந்து உங்கள் படைப்புகள் உங்களுடைய திறமை சிறப்பாக இருக்கிறதால எல்லா வகையிலும் நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர போகிறீங்க. அதே சமயத்தில் மற்றவங்களை பற்றின விமர்சனங்கிறது இந்த நேரத்தில் வேண்டாம். தொடர்ந்து உழைப்பின் மூலமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் நாட்களா மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சூரியன், சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நன்மைகளை வழங்கிருக்கிறாங்க. அதனால பயமோ பதட்டமோ கவலையோ வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் பொறுத்த வரைக்குமே பெருமாள் வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் வளரும். நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப மிருகஷீரிடம் 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள். உங்கள் செய்கிற செயலில் வேலையில் வேகங்கிறது அதிகமாக இருக்கும். கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா வேலையுமே இந்த நேரத்தில் சிறப்பாக முடிக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது. ஜீவனஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய ராகுவால வெளிநாட்டு முயற்சி சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து வேலை ரீதியாகவும் ஒத்துழைப்பு கிடைக்கிறதால நல்ல மாற்றம்தான். குடும்ப நிலையில், பிள்ளைகள் நிலையில் இந்த நேரம் சிறப்பான பலனை பெற போகிறீங்க. தொடர்ந்து உறவினர், சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலுமே வெற்றியாகக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குது. பாகிஸ்தானத்தில் சனி பகவான் பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிங்கிறது இனி படிப்படியாக நீங்கும். ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்பட்டிருந்த தொந்தரவு கூட இனி சீராகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மறைமுக எதிர்ப்பு விலகும். வழக்கு மாதிரியான விஷயம் வெற்றியாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ள மறைஞ்சிருந்த திறமை வெளிப்படக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சிறப்பான பலனை கிடைக்கும்னு சொல்லலாம். வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் போட்டி அதிகமாக இருந்தாலும் போட்டியில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து தொழில் ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன், சனி பகவானால உங்களுடைய நிலங்கிறது சிறப்பாக இருக்குது. நீங்கள் கண்ட கனவு எல்லாமே இனி படிப்படியாக நினைவாகக்கூடிய நேரம். அரசு வேலை முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வேலை சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும்.
நினைச்சதை நடக்கக்கூடிய யோகா அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடை இனி நீங்கும். வேலை செய்கிற இடத்துல உண்டான பிரச்சனை இனி முடிவுக்கு வரும்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு இழுப்பெண்ணெய் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிகழும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.